ஹாய் ஸ்குவாட், நான் தான் உங்கள் அக்மல். எல்லாரும் எப்படி இருப்பீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். இன்னைக்கு என்ன நம்ம பண்ண போகிறோம்னா, இவன் ஒருத்தடா தாங்க முடியல. என்ன பண்ண அடடா பின்னாடி எல்லாம் அந்த அசுரன் மியூசிக்கில் வர மாதிரி எல்லாம் அவங்க எடுத்துகிட்டு வராங்க. இவ்வளோ நாளாக நம்ம இதில் வீடியோ மறாமல் இருந்துச்சு. ஏன்னா கொஞ்சம் ரம்ஜான் இதில் கொஞ்சம் ரொம்ப அந்த ஷெடியூலில் கொஞ்சம் பிஸியாக இருந்துட்டோம். பிஸியானா கொஞ்சம் நோன்பு வச்சுட்டு அப்படியே அந்த டயர்டில் இருந்துட்டோம். அப்படியே வர முடியல. இனிமேல் அப்படியே ரெகுலராக வீடியோ வரும். என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம ரம்ஜான் இப்போது நாளைக்கு ரம்ஜானு. இந்த வீடியோ இன்றைக்கி எடுத்துக்கிறோம். நம்ம வந்து நம்ம பசங்க நம்ம எல்லாம் சேர்த்து வச்சு, நம்ம ஒரு சில காசு சேர்த்து வச்சு, நம்மளால் முடிஞ்சது ஒரு 15-20 பேர் அவ்வளோ பேருக்கு வந்து சாப்பாடு வந்து டொனேட் பண்ண போகிறோம். அந்த டொனேட் பண்ணுற ப்ராசஸிங்கில் தான் இன்றைக்கி எல்லாம் வந்து உட்காந்துட்டோம். அங்கேருந்து அங்கேருந்து இங்கே கிளம்பி வந்து போய் அங்கே போய் எல்லாம் ரெடி பண்ணி வைங்கடான்னு எல்லாம் ரெடி பண்ணி வச்சு அவங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ விட்டா எல்லாம் அவங்களே சமைச்சு முடிச்சு நீ அவ்வளோதான் நான் வாழ கிளம்பலான்னு சொல்லி முடிச்சிருவாங்க. நம்ம போய் அப்படியே நம்மளும் சேர்ந்து அப்படியே ஆரம்பிச்சிடலாங்க. என்ன சமைக்கிறோன்னே தெரியலாமே என்ன சமைக்க போறோம். என்ன சமைக்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, பிரியாணி தான் சமைக்க போறோம். ரம்ஜான்னாலே ஃபேமஸ் என்னன்னு சொல்லுங்க? பிரியாணி தான். அந்த பிரியாணி யார் சமைக்க போறான்னு சொல்லுங்க? இன்னொருத்தங்க அங்க வரதான் அவனும் இவனும் தான் போட்டியே. அவங்க 2 பேரும் தான் மாஸ்டரு. எனக்கு என்ன பயம்னா, இப்போ அன்னைக்கு கிரேவி செய்யறோம்னு சொல்லி கிரேவியோ அந்த பரோட்டா ரொட்டி செய்யறோம்னு சொல்லி அங்க மேல ஒண்ணு செஞ்சாங்க பாருங்க, கருப்பு ரசம். அவ்வளவுதான். அந்த மாதிரி எங்கேயும் சொதப்பாதீங்கடான்னு சொல்லி கூட்டு வந்துருக்கிறேன். எப்படி சமைக்க போறாங்கன்னு தெரியல. எல்லாம் வீட்டுல எல்லாம் கேஸ் காலி ஆகிட்டு அந்த இது நீங்க அந்த முக்கோண மாதிரி அந்த பிரியாணி செய்யறது இது வருமே, அது கொண்டு வந்துட்டோம். ஆரம்பிக்கலாங்க. ஆரம்பிச்சுட்டாங்க. சமைக்க ஆரம்பிக்கடானா மியூசிக் பாட ஆரம்பிச்சுக்கிறாங்க. எடுக்கடாடே. கடைசி வரைக்கும் நம்ம சோறு சமைச்சு சாப்பிட வேண்டியதுதான். ஏன்னா இப்பவே டைமு நம்ம சொன்னதுக்கே எவ்வளோ டைமு? 3:40. இன்னும் 20 நிமிஷத்துல 4 மணி ஆக போகுது. நம்ம நயாஸ் பாடுறா அப்படின்னு அந்த பாட்டு மாதிரி கண் கலகிட்டே வெட்டிட்டுக்கிறாடா அவன். வெட்டுங்கடா நீங்களே, நான் போய் வெறுக்கா வெட்டிட்டு வரேன்டி. எல்லாம் ஆரம்பிச்சு முடிச்சாச்சு. இப்போ என்னன்னா மெயின், நம்ம அந்த அடுப்புக்கு தேவையான அந்த மெயின் விறகே இல்லை. அந்த விறகு தான் இப்போ வெட்ட போனோம். சரி வாங்க நம்ம போய் விறகு வெட்ட ஆரம்பிக்கலாம். ஆஹா, அருவா எடுத்துட்டு வாடானா எந்த அருவா எடுத்து வச்சுக்கிறாங்க பாருங்க. இவங்க பண்ற ஒவ்வொரு வேலையும் நீ ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க. A few moments later. ஏன் ஸ்குவாட், ஒரு வழியா போய் நம்ம விறகெல்லாம் எடுத்துட்டு வரதுக்குள்ள பாதி சமையல் முடிச்சுட்டாங்க பசங்க. சரியான 4 பக்கம் காத்து வேற. இங்க பாருங்க எப்படி பிடிச்சிங்கிறாங்க, தெரியுது உங்களுக்கு? 4 பக்கம் காத்து வேற. மாஸ்டர் ரொம்ப கஷ்டப்பட்டு சமைச்சிருக்கிறாரு. இன்னொரு மாஸ்டர் இங்க இருக்கிறாரு. சரியான சம்பவம் ஆயிடுச்சுங்க. போய் விறகு எடுத்துறதுக்குள்ள நம்ம பைக்கோட மேக்னெட் வேற என்னாச்சு தொலைஞ்சிடுச்சு. அது போய் எடுத்துறதுக்குள்ள இவங்க பாதி சமையலையும் முடிச்சுட்டாங்க. இப்போ வந்து நம்ம எந்த அளவுக்கு பண்ணிக்கிறோம்னா, எல்லாம் வெங்காயம் இதெல்லாம் போட்டு முடிச்சுட்டு இப்போ கறி போட போறோம். ஏன் ஸ்குவாட், எல்லாம் நம்ம பசங்களே வேலையை முடிச்சுட்டாங்க. இதில் என்னன்னா இப்போ ட்விஸ்டே, எல்லாம் போயிட்டு முடிச்சுட்டு டேஸ்ட் எல்லாம் எப்படிக்கிறதுக்கு பார்க்கறதுக்கு வாங்கினாங்கன்னா, பசங்க எல்லாருமே நோம்புல தான் இருக்கிறாங்களே. இப்போ யாரு டேஸ்ட் பண்ணி பார்ப்பா, அதான் ஒரு ஹைலைட்டு. அதுக்கப்புறம் தான் நம்ம அன்சரையும் நம்ம முஜிபு இறக்கணும் உள்ள. ஏன்னா அவங்க இன்னைக்கு நோன்பு வைக்கல. அவங்க இறக்குன அப்புறம் தான், அவங்க டேஸ்ட் பண்ணி பார்த்த அப்புறம் தான் சரி கரியாகி சொல்லுவாங்க. சரியாக்குதுன்னு அப்புறமா ஜட்ஜ் பண்ணி அதுக்கப்புறமா இன்னொன்று தேவையோ எல்லாம் போட்டுக்கிறோங்க. இந்த ஒரு வைபே டிஃப்ரெண்ட் ஆகிது. நம்ம ஒரு போன வீடியோவில் போட்டிருப்போம், கிரில் சிக்கனு வந்து சமைக்கிற மாதிரி போட்டிருப்போம். சேம் அதே அந்த ஆற்றுக்கு இந்த சைடு அப்போல்லாம் நிறைய தண்ணி. இப்போ வந்து எல்லாம் இதாகிடுச்சுங்க.
வறட்சியான ஒரு சாரா பாலைவனம் மாதிரி இருக்குது பார்க்கறதுக்கே. நல்லா இருக்குங்க இந்த வைபே. எல்லாம் நோன்பு வச்சுட்டு அவங்களும் முடியல. நாளைக்கு ரம்ஜானு. இன்னைக்கு வந்து கடைசி நோன்புங்க. எவ்வளோ நோன்பு இருக்கும் போதெல்லாம் எப்படோ முடியும்னு அந்த ஒரு மைண்ட் செட் போயிடுமா. நோன்பு கடைசி நாள் ஆகும்போது என்னடா நோன்பெல்லாம் முடியுது, ரம்ஜான் எல்லாம் வரப்போகுது, அவ்வளோதான் நான் அப்படி ஒரு மைண்ட் செட்டில் போயிடுது. நசீரா எப்படி நசீரா கடைசி நோன்பு? அவன்லாம் ஒன்றும் பண்ண மாட்டான். மீனிக்கு இன்னும் பாட்டு பாடிட்டு ஜாலியா இருப்பா. தூக்கிட்டா பாருங்க திரும்ப, அவ்வளவுதான். வீடியோ என்ன பண்ணுங்க டே. இந்த ஒரு ஐடியாவே டிஃப்ரெண்ட் ஆகுங்க. இது வரைக்கும் நம்ம எந்த ஒரு கிறிஸ்துமஸ் பண்டிகையாக இருக்கட்டும், எந்த ஒரு பண்டிகையும் இந்த மாதிரி எல்லாம் சமைச்சு அந்த மாதிரி யாருக்குமே தானம் சொல்றாங்க அந்த மாதிரி எல்லாம் எதுவும் பண்ணதில்லை. இதுதான் ஃபர்ஸ்ட் தாட்டியே. ஆனால் இந்த ஒரு ஃபீலே டிஃப்ரெண்ட் ஆகிது. ரம்ஜான் முடியும் போதும் நாமளும் நம்ம பசங்களும் சேர்ந்து ஒரு 4-5 பேருக்கு சோறு போடுறோம், அவங்க வந்து வயிறு நிரம்புதுன்னு அந்த ஒரு நினைக்கும் போதே அந்த ஒரு ஃபீலே டிஃப்ரெண்ட் ஆகிது. வராம பாருங்க. சரி போய் பார்க்கலாம். நம்ம கடைசியில பிரியாணி வரப்போகுதா இல்ல குஸ்கா வரப்போகுதா இல்ல தக்காளி சாதம் வரப்போகுதா என்னன்னு தெரியல. அந்த ஸ்மெல் எல்லாம் பார்க்கும்போது கரெக்டா அந்த பிரியாணி ஒரு ஸ்மெல்லு தான் வருது. அதே நம்பிக்கையில கான்ஃபிடண்டா இருப்போம். ஏங்க ஒரு வழியா நம்ம கடைசியா அரிசி போட்டுடலாம். கவட்டையை ஏன்டா விரிச்சிங்கன்னா, சரி கவட்டைக்குள்ள இருக்கிற முட்டையெல்லாம் வெந்துருச்சுங்க. அந்த மாதிரி இது அனல். கூட ஒரு வழியா நம்ம சமைச்ச சாப்பாடு வந்து ரெடி ஆயிடுச்சு. எடுத்து இப்போ வைக்கிறதா வைக்கிறது. வந்து பாருங்களேன் அப்படிங்க நம்ம சமைச்ச சோறு. எங்கடா அந்த கரண்டி எங்கடா? ஒரு மனசுக்கு வந்து ஒரு ரொம்ப இதாகுதுங்க. நம்ம சமைச்ச சோறு நம்ம பசங்க சமைச்ச சோறு தான் எல்லாம் ஒரு அந்த ஃப்ளேவர்ல வந்துக்குதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்மளால வந்து அந்த இது கறி அதெல்லாம் போட்டு அது தனியா இல்லை சோறு தனியா செய்வாங்க இல்லைங்க, அது வந்து நம்மளால செய்ய முடியல. அந்த தம் பிரியாணி சொல்றாங்க, அது செய்ய முடியல. அதுக்கு பதிலாக ஒரே பாத்திரத்துல எல்லாம் சேர்த்து செஞ்சிட்டோம். அது செஞ்சா இன்னும் நல்லா இருந்திருக்கும். ஆனா நம்ம கிட்ட அடுப்பு 2 இல்லை, அதுவும் இல்லாம பாத்திரம் இந்த மாதிரி 2 கிடைக்கல. அதனாலதான் ஒரே இதுல செஞ்சிடலான்னு ஒரு ஐடியா. கடைசியில நம்ம ஓவராலா நம்ம சமைச்ச நம்ம சாப்பாடு வந்து ரெடி ஆயிடுச்சு. இது கொஞ்ச நேரம் ஆறுனதுக்கு அப்புறம் நம்ம அந்த பாக்ஸ்ல நம்ம அலுமினியம் அந்த இதுக்கு இல்லைங்க எடுத்து அந்த பாக்ஸ்ல பார்சல் பண்ணி எடுத்து போய் நம்ம சர்வ் பண்ண வேண்டியதாங்க ஈவன்ஸ் கூட. அவ்வளோதாங்க. நம்ம சேனலுக்கு ஏதாவது புதுசாக வந்தீங்கன்னா லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கன் பண்ணி வச்சுங்க. பெல் ஐக்கன் பண்ணி ஈவன்ஸ் கூட. அதுவும் இல்லாமல் நாளைக்கு வந்து ரம்ஜான். இந்த வீடியோ நாளைக்கு தான் வரும். கண்டிப்பாக நாளைக்கு வந்துடும் நினைக்கிறேன். அதுவும் இல்லாமல் எல்லாருக்குமே ஹாப்பி ரம்ஜான் சொல்லவே தெரியல, அவங்களே சொல்லி பிடிச்சிருவாங்க. ஹாப்பி ரம்ஜான் கூட. அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து இதை அப்படியே சர்வ் பண்ணலாங்க. அந்த பாக்ஸ்ல அப்படியே பார்சல் பண்ணலாம். எடுத்துட்டு சீக்கிரமா ஏன்ஸ் கூட. இப்போ வந்து நம்ம அந்த சாப்பாடு வந்து பார்சல் பண்ணிடலாம். நம்ம மாஸ்டர்கிட்டே கொடுத்துட்டோம். 2 மாஸ்டரும் எடுத்து வச்சுக்கிறாங்க. போடுங்க அப்படியே. இப்போ என்ன தப்பு பண்ணிட்டோம், நம்ம அங்கிருந்து வாங்கிட்டு வரும்போதே ஒரு 15 ஒரு டார்கெட் பண்ணி வாங்கிட்டு வந்தோம். 15 பார்சல் இப்படி வரும்னு. ஆனால் சாப்பாடு அதிகமாக தான் இருக்குது. திரும்பவும் போய் இன்னும் ஒரு 10 வாங்கிட்டு வரணுங்க. இப்போ கட்டிட்டு தான் இஃப்தார் டைம் ஆகுது. அது முடிச்சுட்டு அப்படியே போய் வாங்கிட்டு வந்து அப்படியே எடுத்து போனோம்.